இருப்பினும் ஒரு விஷயம் அர்ஜுனா, இந்த நேரத்திலே என்னை அழைத்த காரணம் என்னப்பா விஷயம்? நான் எதை சொல்வது? சொல்வதா சொன்னான் மாமா, அதை நினைத்தால் என் அனலடு நடுவு போல நான் அப்படி அழக்கூடிய அள்ளி கட்டணும் தாலி கட்டணும் இல்ல ரெண்டு பேரும் தாலி கட்டணும் இல்ல நான் கட்டுவேன் உண்மையமா சேர்த்து சொல்லுவேன். அப்போ அர்ஜுனா, இரண்டு ஒரு நாள் இங்க தங்கி இருந்து வா அப்படின்னு சொன்னீங்க. அள்ளி வீட்டுல இரண்டு ஒரு நாள் தங்கி வந்து விட்டோம். அதுவே கர்ப்பமாகி அள்ளி வயிற்றில் ஒரு அழகான பையன் பிறந்தான். பாலகன் புலேந்திரன் பிறந்தான். என் மகனாகிய புலேந்திரன் பாடசாலைக்கு சென்று பாடங்களை படிக்க போன பையன் வருகிற வழியில சுருநோய் கண்டு சுருண்டு விழுந்து உயிர் போவது முழுவதுமாக பதவைத்து வந்தால் மகனை பார்க்கலாம், வரா பெற்றால் எடுத்து தகவல் செய்து விடுவேன் என்று அள்ளி நிருபத்தை எழுதியிருக்க மாமா. மகனுக்கு ஆபத்து மாமா, என் மகன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கான மாமா. மதுரையில இளவரசனுக்கு உயிர் போக நிலை. அள்ளி எப்படி இல்லையோ வந்தா பாக்கலாம் பையனை, இல்லையா எடுத்து தகவல் எழுதியிருக்கான். ஏண்டா பையனை போய் பாக்குறத விட்டுட்டு என்ன கூப்பிட்டு வைத்தியனா பையனுக்கு வந்து வைத்தியம் அவன் ஆமா. அள்ளி யாருக்கு நிகழ் வெளியே அனுப்பியிருந்தா? என் அண்ணன் தருமருக்கு. பையனுக்கு அப்ப நீ, உனக்கும் உனக்கு வரல. உங்களுக்கு இருவருக்கும் திருமணம் செஞ்சு வச்சவன் நானு. எனக்கும் எந்த சங்கதியும் இல்ல. தருமராஜாவுக்கு நீ எதை எழுதியிருக்கான்னா, அர்ஜுனா இதை கூர்ந்து கவனித்தால் என் மனசுக்கு எப்படி தெரியும் தெரியுமா? எப்படி மாமா?
ஒரு கால் எழுக்கல் என்ன கூட பொய்யா இருக்கலாம். என் அண்ணா தர்மராஜன் தருமே நிச்சயம் தருமே ஆசாந்த காலம் தருமே முத்து மோகசமன் தர்மதேவை கொண்டிருக்கப்பட்ட என் அண்ணா தர்மரைக்கு ஒரு காலம் அள்ளி பொய்யா எழுத மாட்டான். பொண்டாட்டி மேல என் மகனுக்கு ஆபத்தாகத்தான் இருக்கும். என் மகனை பாக்கிறமா பொண்டாட்டி பொய்யோட எழுத ஒரு காலம் பொய்யோட எழுத மாட்டான். நான் ஒரு நாடாளக்கூடிய பையனுக்கு ஆபத்துன்னு எங்க அம்மாவாவது. சரி சரி சரி. அப்படி என்றால் பொய்யோ மெய்யோ முதலை போய் பார்த்தால் சங்கதி அறியலாம். காலதாமதம் செய்யக்கூடாது. போய் பார்த்துட்டு என்ன விஷயங்கிறத எனக்கும் சொல்லி அனுப்பு. நானும் பின்னாடி வந்து ஆமா எப்பயுமே கழுவணும் இல்ல நடுவணும் இல்லதான் நீ. ஆமா அவ்வளோ கோபக்காரி ஒரு நீலி அள்ளி கல்யாணம் செஞ்சு 2 நாள் இருந்துட்டு வந்தோம் பாரு. மறுபடியும் 5 வருஷம் ஆச்சா வீட்டு பக்கமா எட்டி பாக்குறேன். இல்லைக்கு போனா அவன் கம்மிட்டு இருப்பாளா சும்மா கோபக்காரி ஏதோ ஒண்ணு கோபத்துல கூட செய்வா. அதுக்கு மாமா நீ அண்ணன் எனக்கு மாமன் 2 பேருக்கு நடுவுல கொஞ்சம் புடிச்சு விடுறதுக்கு ஆளு இருந்தா இது பரவாயில்ல. செய்யாத அந்த வேலையும் மாமா கையில இருக்கிற வாழை இருக்குல்ல மணிமந்திர வாழை அது அப்படியே வெட்டிட்டு தானே வருவா. அதனால கோபம் தனியணும்னா அதனாலே கண்ணன் முன்னிருந்தாதான் முடியும். சாமி சாமி வாழை பிடிப்பாங்க போனா பூளை பிடிப்பாங்க. மாமா கூட்டி கொடுக்கணும்ல மாமா மகனை போய் பார்த்துதான் மாமா இப்படி சொல்ற. மகன் பெத்த மகன் சாவுக்கு சமமா இருக்கிறான் கேள்விப்பட்ட போகாமல் இருக்கு. மகன் தான் துணியமா பெத்த மகன். சரி உனக்கு மகன்னா எனக்கு மருமகன். போய் பார்த்தா மதுரை மாநகருக்கு வந்துட்டோம். ஆமா 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 பக்கமா வந்துட்டோம். இங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க பாரு. சிரிச்ச முகமா ஓடி ஆடி அவங்கவுங்க வேலை செஞ்சுக்கிட்டு கலகலான மதுரையில கலகலப்பா இருக்காங்க. நாளைய இளவரசன் புலேந்திரன் அவனுக்கு ஆபத்து என்றால் ஜனங்க எப்படி இருப்பாங்க? முகத்தோடு சோகத்தோடு காட்சியளிப்பாங்க. எல்லாம் சந்தோஷமா இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு தெரியாம கூட இருக்கும்ல. நாட்டு மக்களுக்கு ஒரு இளவரசனுக்கு ஆபத்துன்னா நாட்டு மக்களுக்கு தெரியாம இருக்கும். அப்புறம் சொல்லலாம் இருக்கலாம். இல்லப்பா அள்ளி எழுதிய லிங்கத்தில் ஏதோ மர்மம் இருக்கிறது. அதனால என்ன செய்யற, நீ முதலிலே சபா மண்டபத்துல மகாராணி அள்ளி இருப்பா. இங்க இருந்து போ, நான் பின்னாடி என்ன நடக்குதுன்னு பாக்குறேன். தெரியுமே தெரியும். அவன் முன்ன போய் சாவரானா பிழைக்கிறானா பாப்போம். அவனுக்கு ஒண்ணு உழவு கூட நாம இந்த பக்கம் திரும்பி நாம ஏன் போய் அதுல கலந்துக்கணும்? அண்ணா இருவரும் போனா 2 பேர்த்தையும் எதிரியாதான் பாப்பா என் தங்கச்சி. ஆமா 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 மாமா. அதனால சண்டைக்கு ஒருத்தர் இருந்தா அதுல சமாதானத்துக்குன்னு ஒரு ஆள் வேணும். நீ இப்படியே போனால் எல்லையினுடைய கோபமும் தனியாது. தொட்டு தாலி கட்டிய மனைவி என்றும் பார்க்க கூடாது. இங்கிருந்து நட்டத்தலை நிமராம அடிக்க 1000 நமஸ்காரம் செய்யும். காலத்தோடு கும்பிட்டு ஆமா
ஒரு பொண்டாட்டிக்கால ஒரு பொம்பளை கால போய் நான் ஆம்பளை நான் 11 பேர் படைத்த அர்ஜுனன் நான் இந்திரபுரத்தை ஆளக்கூடிய இளவரசன் நான் போய் அவ காலத்தோடு நான் கும்பிடுறதா இன்னைக்கு தொட மாட்டேங்கிறீங்க அன்னைக்கு தொடம்போது நல்லா இருந்துச்சா அதான் அன்னைக்கு ஒரு இன்னைக்கு இளவரசன் ஆயிட்டல இன்னைக்கு போய் பொண்டாட்டி காலத்தோடு பொம்பளைங்க கோபத்தை தணிக்கணும்னா வழி அதுதான் வேற வழி இல்ல காலை பிடிச்சிங்கன்னா குப்புன்னு மனம் இறங்கி மனம் இறங்கி போயிடும். போயிடும் தெரியாததுக்கு சொல்லி தரேன்னு தெரிஞ்சுக்க சரி மாமா அதையும் பிடிச்சீங்க நாங்களாம் எத்தனை தடவை பிடிச்சிருக்கோம் சரி மாமா சொல்லுங்க அதையே மீறி உனக்கு ஏதேனும் ஆபத்து என்றால் நான் இருக்கேன் மாமா அப்படின்னா அதை வச்சு இந்த ஆளாக நீ வெடிச்சு பட்டு விடாது அவ கையில கத்தி சலார்னு விட்டுருவா ஆமா அம்மா அப்படின்னு சொல்லி முன்னால வந்து நிக்கணும். ரெண்டாவது மாவுக்குல கீச்சு சரி போய்ங்க. அப்படியே போறோம்